மாங்காடு கோயிலுக்கு போகிறோம். மார்னிங்கே 4:00 போகணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஒர்க் இருந்ததுனால மார்னிங் போக முடியல. ஸோ அதனால ஈவினிங் வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பூ வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து சிரிப்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. நானும் எங்கள் அம்மா சும்மா ஏதாவது நார்மலாக பேசி கூட சிரிச்சுட்டே இருப்போம். இப்போ கூட அந்த மாதிரி தான் சும்மா ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக நானும் எங்கள் அம்மா சிரிச்சுட்டு இருந்தோம். அதிகமாக நாங்கள் வெளியே போகிறது கோவில் மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் மற்றபடி ஷாப்பிங்க்கு வெளியே போவோம். எங்கள் அம்மா என்ன பண்ணோம், இன்றைக்கி மார்னிங்கே மாங்காடு கோயிலுக்கு போக வேண்டியது. ஆனால் மார்னிங் போக முடியல. ஸோ அதனால் ஈவினிங் போகிறோம். அம்மா வந்து வாரம் வாரம் வந்துருவாங்க. நான் வந்து எனக்கு எப்பயாவது டைம் கிடைக்கும் போது நானும் எங்கள் அம்மாவோட வருவேன். பட் ஆனால் இப்போ ரொம்ப மாதம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்துட்டு. அதனால் சடனாக எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, வரியாடின்னு கேட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா போயிட்டு வந்தோம். நல்ல தரிசனம் கிடைச்சி. நம்ம ஒரு விஷயத்த நம்பி பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது நான் எங்கள் அம்மா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நானுமே அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நீங்களுமே நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படியே சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டி பார்க்கிங்கில் விட்டுருந்தேன். கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போயிட்டு வண்டி எடுத்துட்டு வர வழியில மார்க்கெட்ல போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், பால் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்குறேன். பாய்.